Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல 10 நிமிஷத்துல நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலாம்ன்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணாத ஒரு வெரைட்டி ரைஸா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறி வரும்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வரும்போது இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்து இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக விழுது இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேங்க. இது கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச விழுது ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே இழுத்து நல்லா திக்காக ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்கலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச விழுது பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேங்க. இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த விழுதோட சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடாகணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாதாரணமாக நம்ம மல்லி சாதம், கருவேப்பிலை சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது எல்லாத்தோடையும் ஒரு மிக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு புளி வேறு சேர்த்துருக்கோங்க, சின்ன துண்டளவுக்கு. அதோடைய லைட்டான ஒரு புளிப்பு தன்மையும் அதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான மசாலா தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படி சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு வறுவலோ அல்லது நல்லா காரசாரமாக இருக்க ஒரு வறுவலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.